புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோட்டை பைரவர் கோவிலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சாமி தரிசனம் செய்தார். உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் இருந்து திருச்சிக்கு விமானம் மூலம் வந்த மத்திய அமைச்சர் அமித் ஷா ஹெலிகாப்டர் மூலம் சிவகங்கை மாவட்டம் கானாடுகாத்தான் சென்றார். அங்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, எச். ராஜா உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார். அதன் தொடர்ச்சியாக சத்தியகிரீஸ்வரர் கோவில், ராஜராஜேஸ்வரி கோவிலில் வழிபாடு செய்த அவர் கோட்டை பைரவர் கோவிலுக்கும் சென்று சாமி தரிசனம் செய்தார். தேய்பிறை அஷ்டமியையொட்டி இந்த வழிபாட்டில் அமித் ஷா ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறப்பு பூஜைகள் பண்ணி வந்தால் நம்ம இழந்த சொத்துக்கள் மீண்டு வரும். நம்ம வீண் பலிகள், பொய் வழக்குகள் போன்ற வழக்குகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். நம் இந்த கோயிலில் நோய்வாய்ப்பட்டு விபத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு விபத்து நடக்காம நீண்ட ஆயுளோட மீண்டு வருவாங்கிறது ஐதீகம். இதையடுத்து திருச்சி சென்று அங்கிருந்து திருப்பதி செல்லும் அமித் ஷா அங்கு சாமி தரிசனம் செய்ய உள்ளார். அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழித்தாள் தேர்வில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் பணி நிபந்தனை சட்டத்தில் 2021ஆம் ஆண்டு திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அதில் அரசு பணிக்கு நடக்கும் தேர்வில் தமிழ் மொழித்தாளில் 40% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிபந்தனையை நிறைவு செய்தால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்றும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆங்கில வழியில் படித்த விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்படுவர் என மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்பதால் மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி விண்ணப்பதாரர்களுக்கான கல்வி தகுதியை நிர்ணயிக்க அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று கூறினார். குரூப் 4 பதவிகளை வகிப்போர் மக்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள தமிழ் புலமை அவசியம் என்ற அரசு வாதத்தை ஏற்ற நீதிபதி அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என்று கூறி மனுக்களை தள்ளுபடி செய்தார்.